வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி போலீஸ் பாதுகாப்பில் இருப்பதாக கூறப்பட்ட சில மணி நேரத்தில் சடலமாக மீட்கப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? திருவண்ணாமலையில் 14 வயது சிறுமி கடத்தப்பட்டு ஓடும் லாரியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவுக்கு கடத்தப்பட்ட சிறுமியை பொதுமக்கள் மீட்டு குற்றவாளிகளை பிடித்துக் கொடுத்ததன் பரபரப்பு பின்னணி என்ன? திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நர்சிங் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவறான சிகிச்சையால் மாணவி உயிரிழந்ததாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பு பின்னணி என்ன? சென்னை அருகே அடுத்தடுத்து 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 14 மணி நேரத்தில் 2 இளைஞர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டதன் திடுக்கிடும் பின்னணி என்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட 19 வயது இளம்பெண்ணுக்கு லிப்ட் தருவதாக மெரினா கடற்கரைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஹோட்டல் அறையில் அடைத்து வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 இன்ஸ்டா ஆண் நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தையே உலுக்கியிருக்கும் இந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.